வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய அரசின் புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை ரத்து செய்ய வலியுறுத்தி நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக மற்றும் மத்திய மாவட்ட திமுக வக்கீலணி சார்பில் பாளை கோர்ட் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான் தலைமை வகித்தனர். MP ராபர்ட் புரூஸ் முன்னிலை வகித்தார். இதில் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த், துணை மேயர் KR ராஜு, நிர்வாகிகள் பேச்சிப்பாண்டியன், லட்சுமணன், பரமசிவாயப்பன், தர்மர், சுரேஷ், பாளை மண்டல தலைவர் பிரான்சிஸ், விவசாய அணி பொன்னையா பாண்டியன், அருள் இளங்கோ, செல்வபாபு, துபாய் சாகுல், வக்கீல் செல்வ சூடாமணி, வக்கீல் தவசிராஜன், வில்சன் மணித்துறை, அலிஃப் மீரான், பழனிவேல் பாண்டியன், மாநகர காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன், வக்கீல் காமராஜ், வக்கீல் மரிய குழந்தை உட்பட பலர் பங்கேற்றனர். ஜனநாயகத்திற்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள 3 புதிய கிரிமினல் சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தி பேசினர். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.